நம்ம அஜித் சாரோட நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி மாதம் திரையரங்குகளில் வெளியாகுது. மகத்திருமேனி இந்த படத்தை இயக்க த்ரிஷா நாயகியாக நடிச்சிருக்காங்க. மேலும் அனிருத் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. சமீபத்தில் இந்த படத்துடைய ட்ரெய்லர்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதனடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில விடாமுயற்சி திரைப்படம் வெளியாக இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா அஜித் சார் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் குட் பேட் அக்லி திரைப்படத்திலுமே நடிச்சிட்டு இருக்காரு. முதல்ல இந்த படம் தான் பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்தது. ஆனா விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டதால குட் பேட் அக்லி ரிலீஸ் தள்ளி போச்சு. கடைசியில விடாமுயற்சி திரைப்படமுமே பொங்கலுக்கு வெளியாகல. இதனைத் தொடர்ந்து குட் பேட் அக்லி ஏப்ரல் மாதமும் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி மாதமும் வெளியாக இருக்கு. இவ்வாறு அஜித் இரண்டு படங்கள் 2 மாத இடைவெளியில வெளியாக இருப்பது அவருடைய ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம கார் பந்தயத்துல கலந்து கொண்டு அஜித் சார் அங்குமே வெற்றி கொடியை நாட்டிட்டு இருக்காரு. இதனால ஒட்டுமொத்த மீடியாவுமே அஜித் சாரை நோக்கியபடியே இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த 2 படங்களை முடித்த அஜித் சார் அடுத்ததாக அவருடைய இயக்கிய 64வது படத்திற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாராம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பே நடந்துள்ளதாகவும் தற்போது இந்த தகவல் வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது நம்ம அஜித் சார் இயக்கிய 64வது படத்தை நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாராம். இதற்கான அறிவிப்பு முறையாக வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்று நம்ம அஜித் சாரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.